எதையும் வாங்க முடியாத இந்த அரசு எதுக்கு இருக்கணும்? வீட்டுக்கு போனோம். அவ எங்க வீட்டு குட்டி இளவரசி. ஐ மீன் Dad's little princess. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. மக்கள் இதை வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். மூக்குல ரத்த வரப்ப அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க? கொலை உலகம் எவ உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் ஆமா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. டப்பா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். கரண்ட் பில்லை குறைச்சிட்டாங்களா? விலைவாசியை குறைச்சிட்டாங்களா? சொத்து வரி சொன்னது யாரு? கரண்ட் பில் வாட்டர் பில் கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி நிர்பந்தம் பண்ணது யாரு? கண்டிஷன் போட்டது யாரு? ஒன்றிய அரசு தானே. இல்லனா நிதி கிடையாதுன்னு சொன்னது ஒன்றிய அரசு தானே. கோயில்டா பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயில்டா கோயில் ஏத்தலைனா கரண்ட் பில்லை ஏத்தலைனா நிதி கிடையாது அப்படின்னு சொன்னது ஒன்றிய அரசு தானே. நிபந்தனை விதிச்சது ஒன்றிய அரசு தானே. ஏதோ பைத்தியம் லூஸ் கண்டுக்காத. ஏய் இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். குடும்பத்துல குழப்பத்தை விடாத. அப்ப நீங்க என்னத்துக்கு ஆட்சியில இருக்கீங்க? போங்க. உங்களால குறைக்க முடியலன்னா போங்க. நீட்ட ரத்து பண்ணுங்க. ஏத்த சொல்றது ஒன்றிய அரசு. எதுக்கு இருக்கீங்கன்னா என்ன சொல்றது? நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. ஒன்றிய அரசு செய்யறதை செய்ய முடியாது, நிதி வாங்க முடியாதுன்னா என்ன பண்றது? செய்ய முடிஞ்சவங்க ஆட்சிக்கு வரட்டும். வாங்க முடியாத ஆளு எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? சுத்தமா யார சொல்றீங்க? மோடி ஆட்சி விட்டு போக சொல்றீங்களா? வேண்டாம். உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா ஆட்சியை விட்டு போங்க. அவசியமே இல்ல. உங்களை பொறுத்தவரை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த நிதியும் பெற முடியாது. எந்த ஆட்சியும் ஒழுங்கா வழங்க முடியாது. ஊழல் மட்டுமே செய்ய முடியும். எல்லா வகையிலும் மக்களுக்கு விரோத ஆட்சி. அந்த வகையில நீங்க இருக்க தகுதியே இல்லாத ஆளுங்க. கொன்னுடுவேன். விஜயதாரணி பேசினது இருக்கு, அவ அத்தனையும் பொய். ஊழலை பத்தி பாஜக அதிமுக பேசக்கூடாது. இன்னைக்கு ஊழலுடைய மன்னன் யாருன்னா திரு மோடி அவர்கள் தான். இந்திய நாட்டில் கரப்ஷனுக்கு பெயர் போனது. இன்னைக்கு அதிகமாக பணம் சேர்த்திருக்கிற ஒரே கட்சி, பாண்டு வித்து முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கி சேர்த்து வச்சிருக்க கட்சி பாஜக தான். அதனால ஊழல் இல்லாத கட்சி அவங்கள சொல்லக்கூடாது. இந்தியால ஆட்சி அமைக்க முடியல, ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்கல்ல. ஆட்சி அமைக்க முடியல. மூன்றாவது முடியாது. தமிழ்நாட்டுல கிளீன் ஸ்வீப் தானே நடக்க போறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே. உத்தரப்பிரதேஷ்க்கு தேர்தல் நடக்கலையே. எங்க பார்த்தாலும் போதை. அரசாங்கம் வெளியிட்டிருக்க தகவல் சொல்றேன். அதிகமாக போதைப் பொருள் கடத்துகிற மாநிலம், அதாவது போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது, துறைமுகங்கள் வழியாகவும் ஏர்போர்ட் வழியாக தான் வருது. அதில் அதிகமாக போதைப் பொருள் வர்ற ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியுடைய முந்த்ரா போர்ட் தான். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்த்ரா போர்ட்டில் தான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமாக இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதிலும் முன்னிலை இருக்கிறது. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? எங்க பார்த்தாலும் சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை 55% இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பில்கிஷ் பானுன்ற அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த கொடுமை தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மாலை போட்டு வரவேற்ற பிஜேபி எங்களுக்கு வேண்டாம். சாமி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? 33% போக்சோ திட்டத்தில், போக்சோ ஆக்டின் கீழ் அந்த வழக்குகள்லாம் அதிகமாயிருக்கு. அப்படி கிரைம், படுகொலை இது மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. மோடி அவர்களை பார்த்தும் பிஜேபி பார்த்தும் சொல்ல வேண்டியதை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. வகையா மாட்டிக்கிட்டதே. அது தமாஷுக்கு சொன்னேன்னா.
அரசோட இணக்கமா இருக்க முடியல. அதனால தான் இணக்கமான ஒரு அரசு தமிழ்நாட்டில் வரணும். ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வருமே ஆனால், நிச்சயமாக இணக்கமான ஒரு அரசு இருக்குமே ஆனால் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க முடியும். ஏன் சார் என்ன நம்ம மாட விட அதிகமா ஆட்டாரு? இன்னைக்கு 10,000 ரூபாய் திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே வரவில்லை. பெண்களுக்கு 10,000 ரூபாய் மாசம் மாசம் தொழில் முனைவோர் திட்டத்தில் வர வேண்டிய நிதிகள், அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடல. தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனடியா திருப்பி கேக்குறாங்களா? சோர்தம் திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையன். சாமானியமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சார்பாகவே கேட்கிறோம். எங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய கல்வி நிதியை மோடி அவர்கள் கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய குடிநீர் திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வரி பகிர்வை கொடுக்கல. இப்படி எதையுமே கொடுக்காம மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் ஆட்சியில் இருக்காரு? இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? அது அமெரிக்கா ட்ரம்பினுடைய வரியாக இருக்கட்டும், அல்லது இவர் அவங்க கிட்ட காட்டக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னராக இருக்கட்டும், எப்ஸ்டைன் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்க நின்னு பேசுவோம்னு சொல்றப்ப திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னாள் ராணுவ தளபதியுடைய புத்தகத்தை எடுத்து காட்டுறப்ப இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு கொண்டு எப்ப நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வராமல் திரு பிரதமர் நரேந்திர மோடி நின்றாரோ அந்த இடத்திலேயே நான்லாம் டாலஸ்ட் லீடர் கிடையாதுங்க, இவங்க சும்மா என்ன அப்படி பிம்பமா காட்டினா பிஜேபி கூட இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பல மாநில கட்சிகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது அவங்க போய் சேர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க பிஜேபி கூட கூட்டணியில இருந்தாலே உங்களை நாங்க தோக்கடிப்போன்ற ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. மின்சார கட்டணத்துக்கு உதயமின் திட்டத்திலே தொடங்கி எல்லாவற்றிற்கும் ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு போய் கையெழுத்து போட்டு சரணாகதி அடைந்தது அதிமுக. என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. இப்ப இது எல்லாவற்றையும் மறைத்து விட்டு மக்கள் கிட்ட நீங்க அதை போய் பிரச்சாரம் பண்ணா இன்னைக்கு எங்க அக்கவுண்ட்டுக்கு காசு கொடுக்கிற அரசு எது, எங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை எடுக்கிற அரசு எதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த துபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். சிலிண்டர் விலையா இருக்கட்டும் அல்லது எதையெல்லாம் விலை குறைப்போம்னு சொன்னீங்களோ, வரியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவிலிருந்து எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி போட்டு மினிமம் பேலன்ஸ் சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை சாதாரண மக்களினுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்த அரசு மோடி அரசு, பிஜேபி அரசு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய அவன் கிடக்குற பொடி பைய நீ வாடி. ஏங்க 21 தேர்தல் பரப்புரையில மக்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை உங்களால நிறைவேற்ற முடிஞ்சது அந்த திமுக அரசால? அப்ப எதையும் செய்ய முடியல. அப்ப ஏன் சார் உங்களுக்கு 24ல ஓட்டு போடுறாங்க? திருப்பியும் 24ல ஏன் 39 சீட்டு கொடுக்கறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். நீங்க டெல்லியில இருந்து கேஸுக்கு பயந்துட்டு உருவான கூட்டணின்றாரு. கேஸுகளுக்கு பயந்துட்டு கேஸ்ல இருந்து தப்பிப்பதற்காக உருவான கூட்டணி, துரோக கூட்டணின்றாரு. 0 ரூபாய், அதாவது பட்ஜெட்ல 0 ரூபாய் ஒதுக்குன கூட்டணின்றாரு. பட்ஜெட்ல கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பைசா வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத இந்த அரசு நீங்க கொடுக்கல. ஒதுக்காதவங்க என்ன சார் சொல்றீங்க சார்? ஒதுக்காத பாஜகவை பத்தி என்ன சொல்றீங்க? சரிங்க, ஒரு வாதத்தை வச்சுக்கோ. ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து டிஎம்கே வாங்கல, கொடுக்காத பாஜகவை பத்தி, ஒன்றிய அரசை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நோ கமெண்ட்ஸ். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திறனற்ற உறுப்பினர்களா மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுறோம். திறனற்ற உறுப்பினர்களா அவர்களுக்கு அச்சப்பட்டு அப்புறம் ஏன் சார் ஒரு பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வராம இருக்கணும் பேசுறதுக்கு? அவங்க என்ன கடிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே பாஜக உறுப்பினர் சொல்றாரு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, டேய் அழுவுடா எரும மாடு. ஏன் சார் வீக்கரே சொல்றேன் சார். இது என்ன மிருகமா? அவங்க இந்தியாவுடைய அதுதான், அது நீங்க பிஜேபி தான் கேட்கணும்.
சாக போற நேரத்துல சங்கரா சங்கராங்கிற மாதிரி லாவணி பாடுறீங்க. பெரியார் பெரியார் தான் சொல்றது, சங்கரா சங்கரான்னு சொல்றது இல்ல. ஏன் சார், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, விவசாயிகள் பூரா ரோட்ல நிக்கிறான், எல்லா தரப்பினரும் ரோட்ல நிக்கிறான், ஒப்பந்த தொழிலாளர். அதுக்கு தான் சார் கேக்குறாங்க, அந்த விவசாயிகளுக்கு எதிராக தான் அமெரிக்கால போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சா தெரியுமா? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு செத்த பயில ஹிந்தி மாநிலத்துல யாருமே படிக்கவே இல்லை சார். பாவம், ஒரு டேட்டாவும் தெரியாம பேசிக்கிட்டே இருக்காரு. இல்ல அதிகம்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல IAS IPS ஆபீசர்ஸா இருக்காங்க, மறந்துட்டு பேசுறாரு. எத்தனை பேர் இருக்காங்க அதிகம்னு சொன்னாரு, அவர் தெளிவுபடுத்திட்டார். வட மாநிலங்கள்ல படிச்சவங்க இங்க எத்தனை பேர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நான் உங்கள மாதிரி பொய் சொல்ற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது படிக்காதவங்களா? உயர்கல்வி படிக்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாட்டுல இருந்தா மட்டும் தான் படிப்பாங்களா? வேற எங்கேயும் படிக்க மாட்டாங்களா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சுதந்திரம் பெற்ற இந்தியால காமராஜர் கொண்டு வந்த பள்ளிக்கூடம் தான் உதவுச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல முத பள்ளிக்கூடத்தை கொண்டாந்து சாப்பாடும் போட்டவர் காமராஜர். அவரே காமராஜருடைய பங்களிப்பு யாரும் டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணல. ஆனா காமராஜருக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. உங்களுக்கு திடீர்னு இப்ப காமராஜர் மேல பாசம் வந்துருச்சா? காமராஜரை உயிரோட அவர் வீட்டுல கொளுத்த கூட்டம் அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. சோலி முடிச்சு மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. உயிரோட கொளுத்த முயற்சி பண்ணல. டெல்லியில ஊர்வலம் போய் காமராஜர் வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க. அப்படி நெருப்பு வச்சப்ப காமராஜரோட உதவியாளர் காமராஜரை தனி அறையில் அடைத்து காப்பாற்றினார். காமராஜரை மட்டுமல்ல, அம்பேத்கருக்கு விஷம் கொடுக்க நினைத்த கூட்டம் உங்கள் கூட்டம். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல எப்ப கரண்ட் பில்ல குறைப்பீங்க? முதல்ல எப்ப கரண்ட் பில் குறைப்பீங்க? ஆட்சி போச்சுனா வாட்டர் பில் குறைப்பீங்க? எப்ப விலைவாசியை குறைப்பீங்க? கரண்ட் பில் குறையும். திமுக இருக்கணும் ஆட்சியில. எதுக்கு திமுக இருக்கணும்? எதுக்கு திமுக இருக்கணும் ஆட்சியில? திமுக தேவையில்லை. திமுக அரசு தேவையில்லை சார். என்னடா சொல்றீங்க? பக்கத்தில் திமுக எதுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல சார். இந்த மாநிலம் இன்னொரு குஜராத்தா மாறக்கூடாது, இந்த மாநிலம் இன்னொரு மணிப்பூரா மாறக்கூடாது, இந்த மாநிலம் இன்னொரு ஜம்மு காஷ்மீரா மாறக்கூடாது. கல்விக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கூடாதுன்னு சொன்னது எந்த சட்டம்? அதோட மனு தர்மத்தின் அடிப்படையில் தானே ஆட்சி செய்யறேன்னு சொல்றீங்க. பிரச்சனையே இல்லங்க, என்டிஏ தாங்க வரப்போகுது ஆட்சிக்கு. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. பிரச்சனையே இல்லங்க, என்டிஏ தாங்க வரப்போகுது ஆட்சிக்கு. தமிழ்நாடு வரலைனா பொதுமேல விவாதத்துக்கு வரக்கூடாது. வரப்போகுது. நான் சவால் விடுறேன். இப்பவே ஒத்துக்கிட்டீங்க. நீங்க இந்த ஆட்சி வரலங்க, தமிழ்நாடு விவாதம் பண்ணிக்க வரக்கூடாது. தலைமையிலான ஆட்சி என்டிஏவை சூஸ் பண்ண. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணா? இந்த மக்கள் அடிமை எழுதி வச்சதுக்காகவா? அடமானம் வச்சதுக்காகவா? எதுக்காக உங்களுக்கு ஓட்டு பண்ணா? இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? நீங்க அதிகப்படியான போதைப் பொருட்கள் பிடிபடுற மாநிலங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் தான். ரெக்கவர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல குடோன்ல, அங்க இருந்து காணாம போயிருக்குதுங்க. அதை பத்தி பேச வேண்டிய உள்துறை அமைச்சர் இது வரைக்கும் பேச தயாரா இல்லங்க. சீஸ் பண்ணி வச்சிருந்த அந்த முந்திரா பழத்தை வாங்குனது காணாம போயிருக்கு. 2 லட்சம் கோடின்றாங்க அதோட மதிப்பு. அதனால தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கோல்ஸ் கோமோல விடு. அதாவது சார், இந்த உண்மையாவே பேசுற ஹரிச்சந்திர மகாராஜாக்கள் பிரபுக்கள் திமுக காரங்க நம்ம விவாதத்துல கலந்துகிட்டு இருக்கிற மதிவாணன் உள்ளிட்ட நன்றி. நான் உங்க பாராட்டுக்கு நன்றி. இல்ல உங்க வாயால ஹரிச்சந்திரன் சொன்னது ரொம்ப நன்றி.